ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் மிக்சர். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பர்த்டே விஷ் பண்ணுறோமோ இல்லை மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறோமோ, அதாவது ரிமைண்டர் செட் பண்ணி தான் நம்ம அந்த மாதிரி அனுப்புவோம். பட் இப்போ வந்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அந்த மாதிரி நிறைய வந்ததுனால அதில் எப்படி நம்ம வந்து ஷெட்யூல்டு மெசேஜ் அனுப்புறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அது கூட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வந்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கில் வந்து எப்படி வந்து நம்ம மெசேஜை ஷெட்யூல் பண்ணி வைக்கலாம், அதுக்கு வந்து எந்த ஆப் பயன்படுத்தலாங்கிறத பார்க்கலாம். ப்ளே ஸ்டோரில் போய் ஸ்கிடிட் அப்படிங்கிற ஒரு ஆப் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அதான் ஓப்பன் ஆகும். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணிங்க. இந்த ஆப்போட லிங்க் வந்து எங்களோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி கூட நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இன்ஸ்டாலேஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி ஹோம் பேஜ் வரும். ஸோ இப்போ வந்து ஹோம் பேஜ் வந்துருச்சு. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஃபேஸ்புக் மூலிமா லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இமெயில் தனியாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் வந்து டிக் கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து ஃபேஸ்புக் மூலிமா லாகின் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து லாகின் ஆகிடுச்சு, ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நான் ஷெட்யூல் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த வாட்ஸ்அப்பில் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆப்புக்கு நம்ம வந்து எனேபிள் கொடுக்கணும். ஸோ அதனால் அது எல்லா ஃபோன்லேயும் அந்த ஆப்ஷன் கேட்கும். ஸோ அதனால் அது கொடுத்துங்க. ஃபஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நான் வந்து யாருக்கு அனுப்ப போகிறேன் வாட்ஸ்அப்பில் அப்படிங்கிறத நான் செட் பண்ணி வைக்கணும். ஸோ அவங்களோட நான் அந்த வாட்ஸ்அப் நம்பர் எடுத்துகிட்டு இப்போ மெசேஜ். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா 1:36க்கு இதை நான் ஷெட்யூல் பண்ணி வைக்கிறேன் இன்றைக்கி. ஸோ டிக் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இதில் வந்து பேட்ரி ஆப்டிமைசேஷன் பற்றி கேட்குது. ஸோ இதில் போய் நம்ம வந்து டோன்ட் அலோன்னு கொடுத்துட்றோம். ஸோ இப்போ நம்ம வந்து டிக் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ இப்போ ஷெட்யூல் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் வெளில வந்துடுறேன். இப்போ நம்ம ஒரு நிமிஷம் கழித்து பார்ப்போம் அவங்களுக்கு அந்த மெசேஜ் சென்ட் ஆகிருக்கா இல்லையான்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:36க்கு தானாகவே ஆட்டோமேட்டிக்காக வந்து மெசேஜ் சென்ட் ஆகிட்டுருக்கு. நான் எதுவுமே பண்ணல. ஸோ அவங்களுக்கு மெசேஜ் சென்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி தானாகவே ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்துடும். அது நம்ம எதுவும் பண்ண தேவைன்னா அவங்களுக்கு மெசேஜ் வந்து சென்ட் ஆகிடுச்சுன்னு நம்மளுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனும் வரும். ஸோ அது மேலே நோட்டிஃபிகேஷன் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் சென்ட் ஆகிடுச்சுன்னு அப்படின்னு இருக்குது அந்த டீட்டெயில்ஸ். ஸோ இப்போ நீங்கள் இதில் போனீங்கன்னா இங்கே ஹோம் பட்டன் இருக்கு இல்லையா, இதில் போனீங்கன்னா நீங்கள் வந்து அதாவது மெசேஜ் டன் என்னென்ன மெசேஜ்லாம் வந்து போயிருக்கு சென்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது இதில் இருக்கும். அதே மாதிரி பெண்டிங் ஏதாவது மெசேஜ் போகாமல் இருந்துச்சுன்னா அந்த டீட்டெயில் இருக்கும். ஸோ இந்த மெசேஜ் நீங்கள் வந்து ஃபெயில்ட் ஆகிடுச்சுன்னு கூட அதுவும் இதில் இருக்கும். ஸோ நீங்கள் மெசேஜ் கூட நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். டெலிட் ஆனதும் இதிலே தான் இருக்கும் அது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப், மெசேஜ், கால்ஸ், இமெயில்ஸ், ஃபேஸ்புக் இந்த மாதிரி நீங்கள் எதில் வேணாலும் நீங்கள் வந்து அந்த ரிமைண்டரை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சேவ் பண்ணி அவங்களுக்கு வந்து கரெக்டான டைமுக்கு அந்த மெசேஜ் நீங்கள் வந்து ஷெட்யூல் பண்ணிக்கலாம். நம்ம இந்த வீடியோவில் வந்து எப்படி இந்த ஆப் யூஸ் பண்ணி நம்ம வந்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இதெல்லாம் கால்ஸ், மெசேஜஸ் எப்படி நம்ம ஷெட்யூல் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ஆப் மூலயமா நம்மளுக்கு வந்து எந்த இதுவும் மறக்காமல் நம்ம வந்து எல்லாருக்கும் வந்து பர்த்டே விஷ் பண்ணுறதோ இல்லை மீட்டிங்கோ எல்லோரும் ரிமைண்டர் செட் பண்ணி நம்ம ஈஸியாக நம்ம சென்ட் பண்ணிடலாம். இந்த ஆப்போட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கீழே இருக்கும். அந்த லிங்க் மூலமா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க.